A very happy morning to all students. Today we are going to see the Unit 6 Consumer Protection. So with that, Chapter 18, Grievance Redressal Mechanism. Grievance Redressal Mechanism. So குறை தீர்வு செயல்முறை அப்படின்னு சொல்றோம். Grievance அப்படின்றது குறை, redressal அப்படின்றது தீர்வு, ஸோ மெக்கானிசம் அப்படின்றது செயல்முறை. ஸோ கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம். ஸோ இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ ஸோ அதில் தீர்வு காண்பதற்கு நாம் என்ன செய்வது அப்படின்றத பற்றி இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஸோ அந்த ப்ராப்ளம் இருந்தது, கன்சியூமரிசம்ல ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கு எப்படி ரெமெடி காண்பது, ஸோ அதை எங்க நாம செல்லணும், ஸோ நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு செல்வதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ கிரிவன்சஸ் அண்ட் ரெட்ரஸல் மெக்கானிசம், குறை தீர்வு செயல்முறை அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ அதனுடைய தேவை, கிரிவன்ஸ் அண்ட் ரெட்ரஸல் மெக்கானிசத்தினுடைய தேவை என்ன, நீடு. ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் காமன் where consumers are unaware of the rights and privileges. ஸோ நுகர்வோர் தங்களுடைய உரிமைகளையும், ரைட்ஸ் அண்ட் பிரிவிலேஜஸ், சலுகைகளையும் பற்றி அறியாமல் இருக்கின்ற பட்சத்துல பொதுவாகவே எல்லா நுகர்வோரும் சுரண்டப்படுகின்றார்கள். ஸோ அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஸோ நுகர்வோராகிய நாமல் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸையும் பிரிவிலேஜஸையும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகளையும் சலுகைகளையும் பற்றி நாம அறியாமல் இருக்கும் பட்சத்துல சோ அப்ப ஈஸியா என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சுரண்டப்படுகின்றார்கள். வியாபாரிகள் நம்மள என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சுரண்டப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ப்ளாய்டேஷன். இன் திஸ் மாடர்ன் வேர்ல்ட் கன்சியூமர் ஆர் த வைட்டல் பார்ட் ஆஃப் த பிசினஸ். சோ இன்று இருக்கக்கூடிய நவீன உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா சோ நுகர்வோர் வணிகத்தினுடைய முக்கிய பகுதிகளாக அல்லது அங்கங்களாக விளங்குகின்றார்கள். They decide the success or otherwise of the business. ஸோ அப்ப நுகர்வோர் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஸோ ஒரு வியாபாரத்தினுடைய வெற்றியை அல்லது வியாபாரத்தினுடைய முடிவுகளை தீர்மானிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். However, they are exploited by the seller in many ways because they are not aware of the product and services available. ஸோ இருந்த போதிலும் கூட விற்பனையாளர்களிடமிருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பல வழிகளில் அவர்கள் சுரண்டப்படுகிறார்கள். ஸோ என்ன காரணத்தினால அப்படின்னா ஸோ தயாரிப்பாளர்களுடைய சேவைகளையும் மற்றும் அவருடைய விழிப்புணர்வும் இல்லாத காரணத்தினால நுகர்வோர்கள் சுரண்டப்படுகின்றார்கள். Government has also taken necessary steps to save the consumers. ஸோ அப்ப நமக்கு அரசாங்கம் பாத்தீங்க அப்படின்னா பல வழிகளில் நுகர்வோரை பாதுகாப்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். So in this context, grievances redressal mechanism becomes important. This chapter is an attempt to explain the grievance redressal mechanism followed in India. So இந்த சூழல்ல திருப்தி அளிக்கக்கூடிய திருத்த வழிமுறை முக்கியமானது. சோ இந்த அத்தியாயத்துல இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ குறை தீர்வு செயல்முறைகளை பற்றி இந்தியாவில் விளங்குவதற்காக ஒரு முயற்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விளக்குவதற்காக சோ நம்ம எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக ஒரு முயற்சியாக இந்த சாப்டர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. Then Mahatma Gandhi said about the consumer. சோ மகாத்மா காந்தி வாடிக்கையாளரை பற்றி கூறியது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, a customer is the most important visitor on our premises. ஒரு வாடிக்கையாளர் அப்படின்னா சோ அந்த வணிக வளாகத்தினுடைய மிக முக்கிய பார்வையாளராக கூறப்படுகின்றார். He is not dependent on us. அவர் நம்மை சார்ந்து இருக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வியாபாரியை சார்ந்து இருக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. We are dependent on him. நாம தான் அவரை சார்ந்து இருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு. சோ வியாபாரிகள் நுகர்வோரை சார்ந்து இருப்பதில்லை. சோ நாம தான் வியாபாரிகள் தான் நுகர்வோரை சார்ந்து இருக்கின்றார்கள், நுகர்வோர் வியாபாரிகளை சார்ந்து இருப்பது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. He is not an interruption
of our work. He is the purpose of it. So, அவர் நம்முடைய வேலையில் குறுக்கீடு செய்யக்கூடியவராக கருதாமல் அவர் நோக்கம் என்னது, நம்முடைய வியாபாரத்தின் வெளிப்பாடாக அவர் கருதப்படுகின்றார். He is an outsider of our business. He is a part of it. We are not doing him a favor by serving him. He is doing us a favor by giving us the opportunity to do so. So அதன் மூலமாக நாம் அவருக்கு உதவி செய்யவில்லை, அவர் தான் நம்மளுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா உதவி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தருகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? ஒரு வியாபாரம் அப்படின்னா நாம வியாபாரி நுகர்வோரை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். நுகர்வோர் நம்மை வியாபாரியை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இல்லை. அதே சமயத்துல அவருக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பை நுகர்வோர் தந்திருப்பதாக நாம் கருதி நாம் வியாபாரத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார் வாடிக்கையாளரை பற்றி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா under the modern philosophy of marketing, consumer is supposed to be the king and business is expected to provide maximum possible satisfaction to consumer. இப்ப இருக்கக்கூடிய நவீன சந்தையிடுதல் தத்துவம் என்ன, பிலாசபி என்ன, தத்துவம் என்ன அப்படின்னா நுகர்வோர் ராஜாக்களாக, அரசர்களாக இருக்க வேண்டும் மற்றும் வியாபாரத்தில் நுகர்வோருக்கு அதிகபட்ச திருப்தி வழங்குவதை எதிர்பார்க்கப்படுகிறது. நுகர்வோர் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த மோஸ்ட் சாட்டிஸ்பாக்சன் கன்சியூமருக்கு கிடைக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துதான் நுகர்வோர் ஒரு வியாபாரத்துக்குள்ள வருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன் ரியாலிட்டி கன்சியூமர் ஆர் ஆஃபன் எக்ஸ்ப்ளாய்டட். ஆனா உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா நுகர்வோர் தொடர்ந்து சுரண்டப்படுகிறவர்களாக இருக்கின்றார்கள். In a country like India, there is a shortage of many products. A few firms enjoy monopoly power in the marketplace. நம்முடைய இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல பொருட்களினுடைய பற்றாக்குறை உள்ளது. பாத்தீங்கன்னா நார்மலா பார்த்தா அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம் வந்துட்டாலே என்ன ஆயிரும் அப்படின்னா உணவுப் பொருட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, இதனுடைய ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே ஆயிரும். அது எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி, ஹிந்துஸ் ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சரி, என்ன ரிலிஜியன் ஃபெஸ்டிவலா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா இந்தியாவில கம்ப்ளீட்டா ரேட் அப்படியே டபுள் ஆயிருக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் இங்க சொல்றாங்க. அப்ப a few firms enjoy monopoly power in the marketplace. அப்ப ஒரு சிறு நிறுவனங்களுடைய சந்தை இடத்துல ஏகபோக அதிகாரங்களை அனுபவிக்கிறவராக அவங்க இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. A large majority of consumers are ignorant and illiterate and do not know their rights. பெரும்பான்மையான நுகர்வோர்கள் பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய உரிமைகளை அறியாதவர்களாகவும் அறியாமை அற்றவர்களாகவும் கல்வி அறிவற்றவர்களாகவும் தான் இருக்கின்றார்கள். They are poor and there is lack of unity among them. அவர்களுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா ஒரு ஒற்றுமையானது கிடையாது. Due to this reason, consumers are often deprived of their rights. They are often exploited through misleading advertisements, poor quality goods, fractional rates and methods, overcharging, etc. இந்த காரணத்தினால நுகர்வோர் பெரும்பாலும் என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களுடைய உரிமைகளை இழக்கின்றார்கள். அதே சமயத்துல ஒரு தவறான விளம்பரத்தின் மூலமாகவும் தரம் குறைந்த பொருட்களையோ சிறு எடைகள் மற்றும் அளவீடு கொண்ட பொருட்களையோ அதிகப்படியான செலவுகள் ஆகியவற்றின் மூலமாக பெரும்பாலான நுகர்வோர்கள் சுரண்டப்படுவதாக கூறப்படுகின்றது. The next one is Consumer Council, நுகர்வோர் மன்றம். Consumer Council, நுகர்வோர் மன்றம். The Consumer Protection Act postulates establishment of Consumer Protection Council at the district, state and central level for the purpose of spreading consumer awareness. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோருடைய விழிப்புணர்வை பரப்புவதற்காக மத்திய, மாநில மற்றும் மாவட்ட அளவிலான நுகர்வோர் பாதுகாப்பு மன்றத்தை நிறுவ வகை செய்துள்ளது. அப்ப கன்சியூமர் இந்த பாதுகாப்பு சட்டம் என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, சென்ட்ரல் லெவல்ல இருக்கக்கூடிய நுகர்வோருடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, அவர்களுடைய பாதுகாப்பதற்காக சில மன்றங்களானது நிறுவ வகை செய்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க.
So the object of the council as per the act shall be to promote and protect the rights of the consumers. So இந்த மன்றத்தினுடைய தலையாய நோக்கம் என்னவாக இருக்கின்றது அப்படின்னா நுகர்வோருடைய உரிமைகளை மேம்படுத்துவதற்காகவும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் இது இருக்கின்றது அப்படின்றத சொல்றாங்க. The next one is 3-tier court or quasi judiciary. So 3 அடுக்கு நீதிமன்றங்கள் சொல்றோம். 3 அடுக்கு நீதிமன்றங்கள் quasi judiciary. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், தென் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் 3 லெவல்ல இருக்கு. ஸோ ஒன்று நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம். ஆஸ் பர் த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஸோ இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 தீர்வு வழங்கிய 3 அடுக்கு தீர்வு மன்றத்தை தான் இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ மாவட்ட நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் சொல்றோம், மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் சொல்றோம், தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், மாவட்ட மன்றம். As per the Consumer Protection Act 1986, Section 9 thereof, the establishment of the district forum by the state government in each district is necessary today to protect the interest of aggrieved consumer in that district. So 1986 ஆண்டுல நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் அதன் பிரிவு 9 கீழ வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட மன்றத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு நலனை பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மன்றமானது அமைக்கப்பட வேண்டிய அவசியத்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. The state government can establish more than one district. The state government establishes more than one district forum in a district if it deems fit to do so. So ஒவ்வொரு மாவட்டமும் பாத்தீங்க அப்படின்னா மாநில அரசு அதை செய்ய தகுதியுடையாக இருப்பதனால் ஒவ்வொரு மாவட்ட மன்றம் ஒன்றுக்கு மேற்பட்ட மன்றங்களை உருவாக்கப்பட வேண்டும். The state government can establish more than one district forum in a district. So ஒரு மாவட்டத்துல ஒரு மன்றம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட மன்றங்களை அமைப்பதற்கு அந்த மாவட்டமானது முயற்சி செய்ய வேண்டும். So அதுக்கு அந்த மாநில அரசுகள் துணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then complaints can be filed with the forum by the consumer. Complaints can also be filed by the central or state government or by a group of consumer. ஒரு நுகர்வோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய குறைவினை நுகர்வோர் மன்றத்தில் தாக்கல் செய்யலாம். ஸோ அந்த மன்றத்தில் புகார் செய்கின்ற பொழுது மத்திய அல்லது மாநில அரசு அல்லது நுகர்வோர் குழுவிற்கு புகார் செய்ய முடியும். Thus, it is not necessary that the complaint should be filed only by the affected person. So அதே சமயத்துல பாதிக்கப்பட்ட நபர் மட்டுமே புகார் அளிக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இங்க கிடையாது. Others can also take up the matter with the district forum. அவர் சார்பாக மற்றவர்கள் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மன்றத்துல வந்து புகார் கொடுக்கக்கூடிய உரிமையானது உண்டு அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. Then members. So இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் யாரு? So இந்த மாவட்ட மன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் யாருன்னு பார்க்கிறப்ப a person who is or who has been or is qualified to be a district judge as its president. So ஒரு நபர் யார் அவரு அப்படின்னா மாவட்ட நீதிபதியாவதற்கு தகுதியுடையவர் யாரோ அவர் வந்து தலைவராக நியமிக்கப்படலாம். பிரசிடென்ட் தலைவராக நியமிக்கலாம் அப்படின்றாங்க. Then 2 other members who shall be the persons of ability, integrity and standing and have adequate knowledge or experience of or who have some shown their capacity in dealing with the problem relating to economics, law, commerce, accountancy, industry, public affairs or administration. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடப்பிரிவில் எல்லாம் பற்றினுடைய அறிவு கொஞ்சமாவது அவங்களுக்கு இருக்கணும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணக்கியல், தொழில்துறை, பொது விவகாரங்கள் அல்லது நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பான போதுமான அறிவு அல்லது அனுபவம் உள்ளவர்கள் அல்லது திறனை வெளிப்படுத்தக்கூடிய 2 உறுப்பினர்கள் வந்து இந்த 2 உறுப்பினர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உறுப்பினர் வந்து பெண் உறுப்பினராக இருக்கப்பட வேண்டும். அதான் it is insisted in the act that of such 2 other members one shall be a woman. So ஒரு பிரசிடென்ட் அவர் வந்து என்ன இருக்கணும், ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆவதற்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவரை வந்து நம்ம தலைவராக போடலாம்.
ஸோ அதுக்கு கீழே 2 மெம்பர் இருக்கணும். அந்த 2 மெம்பர் வந்து இந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கணும். ஸோ எக்கனாமிக் பொருளாதாரம், சட்டம் சார்ந்ததாகவும், வணிகம் சார்ந்ததாகவும், கணக்கு சார்ந்ததாகவும், தொழில்துறை சார்ந்ததாகவும், பொதுத்துறை சார்ந்ததாகவும் இது எல்லாத்திலையும் ஒரு போதுமான கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்கப்பட வேண்டும். அந்த 2 நபர்களில் ஒரு நபர் வந்து கண்டிப்பாக பெண் உறுப்பினராக இருக்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தென் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இதற்கான அதிகார எல்லை. ஸோ எவ்வளவு தூரத்துக்கு இதுக்கு அதிகாரமானது இருக்கின்றது அப்படின்னு சொல்றப்ப, the district forum can entertain complaints within the territory of the genuine district and where the value of goods or services and the compensation if any claimed is less than rupees 20 lakh. ஸோ இந்த மாவட்ட நீதிமன்ற அல்லது அதற்கு இணையான நபர் தலைவராக நியமிக்கப்படுகின்றார். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்ட கோரிக்கைகளை மட்டும் தீர்வுக்கு ஏற்றுக்கொள்ளதாக கொள்ளப்பட வேண்டும். சோ இது சரக்கு அல்லது சேவையினுடைய மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா இழப்பீடு தொகை 20 லட்சத்திற்கு மிகையாக நட்டம் ஈடுகோரும் கோரிக்கைகளை மட்டும் மாவட்ட மன்றம் கையாள வேண்டும். சோ அந்த கிளைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஸ் தேன் 20 lakhsக்குள்ள இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் போரம்ல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். சோ அதுக்கு மேல வருது அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் போரம்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. So the value of goods or services and the compensation if any claim is less than rupees 20 lakhs. The next one, powers. So இதுக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்கு, அதிகாரங்களானது இருக்கின்றது அப்படின்னா, every proceeding before the district forum shall be deemed to be the judicial proceeding within the meaning of section 193 and 228 of the Indian Penal Code, and the forum shall be deemed to be the civil court. So மாவட்ட மன்றத்துல ஒவ்வொரு வழக்குகளும் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 193 மற்றும் 228 ஆகியவற்றினுடைய உட்பிரிவுகளாக உட்பட்ட நீதிமன்ற நடவடிக்கைகளாக கருதப்படுகின்றது. சோ இந்த மன்றத்துல உரிமையியல் நீதிமன்றங்களாக கருதப்படுகின்றது. உரிமையியல் நீதிமன்றமாக இது கருதப்படுகின்றது. If the value of the complaint exceeds the limit of 20 lakhs, the complaint should be made direct to the state commission. So அந்த இழப்பீடானது 20 லட்சத்திற்கு அதிகமாகும் பட்சத்துல டிஸ்ட்ரிக்ட் போரம் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்டேட் கமிஷன்ல தான் வந்து நாம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். சோ அந்த மாவட்ட நீதிமன்றத்தை விட்டுட்டு மாநில நீதிமன்றத்தை நாம் நாட வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். Further, the district forum also may pass orders against traders indulging in unfair trade practices, sales of defective goods, or rendering deficient services. The turnover of goods or value of services does not exceed rupees 20 lakhs. So இந்த மாவட்ட மன்றத்துல நியாயமான வர்த்தக நடைமுறைகளை குறைபாடுள்ள பொருட்களுடைய விற்பனை அல்லது பொருட்களுடைய விநியோகம் அல்லது சேவைகளில் குறைபாடினுடைய மதிப்பு 20 லட்சத்திற்கு மேலாக இருக்கல் கூடாது அப்படின்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அப்பீலேட் போரம். சோ மேல்முறையீடுன்னு சொல்றது. அப்பீல் சொல்லுவோம்ல. சோ மேல்முறையீடு. சோ இப்ப இதுல நம்மளுக்கு ஃபேவரா வரல அப்படின்னா ஜட்மெண்ட் வந்து ஃபேவரா இல்ல அப்படின்னா அடுத்து வந்து நம்ம எங்க போகணும் அப்படின்னா ஸ்டேட் கமிஷனுக்கு போகணும் அதான் சொல்றாங்க. அப்பீல் போரம், மேல்முறையீட்டு மன்றம். The aggrieved party can prefer appeal against the order passed by the district forum to the state commission. So மாவட்ட அந்த கொடுக்கக்கூடிய அந்த கருத்துக்களத்தில் கொடுக்கக்கூடிய ஆணை திருப்திகரமாக இல்லை என்றால் அந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மாநில முறையீட்டுல நம்ம அந்த மன்றத்துல நாம முறையீடு செய்ய முடியும் அப்படின்றத சொல்றாங்க. The next one is State Consumer Dispute Redressal Commission or State Commission. So மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் சொல்றோம். மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம். இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் போரம் பார்த்தோம். இப்ப ஸ்டேட் கமிஷன் அல்லது ஸ்டேட் போரம். The state commission is to be appointed by the state government in consultation with the center. It has the same function as state level. So இந்த ஆணையம் பாத்தீங்க அப்படின்னா மாநில அளவில் செயல்படக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அமைப்புல நுகர்வோருடைய குறைபாட்டு தீர்வாணையம் என அழைக்கப்படுகின்றது. The State Consumer Protection Council is also known as Consumer Dispute Redressal Commission. Both the goods and services are included in the purview of the council. The consumer has to be protected against defects, deficiency, and unfair and restrictive trade practices. So இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரக்கு மற்றும் சேவைகள் தொடர்பாக எழக்கூடிய புகார்கள் மீது இந்த தீர்வாணையத்தில் செயல் எல்லைக்குள் அடங்கக்கூடியதாக இருக்கப்பட வேண்டும்.
ஸோ விற்கப்பட்ட சரக்குல ஏதாவது குறைபாடுகள் இருப்பின் அல்லது தரக்குறைபாடுகள் இருப்பின்ற அல்லது நியாயமற்ற முறையில் வியாபாரம் செய்கின்ற வணிக நடைமுறைகளையும் இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மன்றத்துல வந்து நாம முறையீடு செய்ய முடியும். The State Consumer Protection Council is also called State Commission. ஸோ இந்த பாதுகாப்பு அமைப்பு ஆணையம் என்ற பெயரில் துவங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஸோ மெம்பர்ஸ், ஸோ இதுல யார் யாரெல்லாம் வந்து உறுப்பினர்களா இருக்கலாம். ஸோ each state commission shall consist of the following members: a person who is or has been the judge of high court appointed by the state government as a president. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் குவாலிபிகேஷன் இருக்கிறவங்க வந்து பிரசிடென்டா இருக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய மாநில அரசால் பதவி அமர்த்தப்பட்ட நபர் மட்டுமே இந்த ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட முடியும். Then 2 other members who shall be the persons of ability, integrity and standing and have adequate knowledge of experience of our have shown capacity in dealing with the problem relating to economics, law, commerce, industry, public affairs or administration of them. One shall be a woman. So அதுல என்ன ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. 2 நபர்கள் வந்து மெம்பரா இருக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதியை பத்தி தெரிஞ்சுக்கணும், நேர்மை பத்தி தெரிஞ்சுக்கணும், நாணயம் கொண்ட மற்றும் போதிய அறிவு மற்றும் அனுபவம் கொண்ட நபர்களாக பொருளாதாரம், சட்டம், வணிகம் மற்றும் தொழில் நிர்வாகம் போன்ற துறைகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை கையாளுகின்ற திறனை கொண்டவர்களாக நியமிக்கலாம். அதுல ஒருத்தர் வந்து என்னவா இருக்கணும், பெண் உறுப்பினராக இருக்கப்பட வேண்டும். ஜூரிஸ்டிக்ஷன், எல்லை, அதிகாரம், ஜூரிஸ்டிக்ஷன் எல்லை, அதிகார எல்லை. So the jurisdiction of the state commission is follows: the state commission can entertain complaints with the territory of entire state and where the value of goods and services and the compensation if any claim exceed 20 lakhs. So district forumல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா less than 20 lakhs இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் forumல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ மோர் தேன் 20 lakhsனா நம்ம எங்கதான் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் கமிஷன்ல தான் பண்ணணும். ஸோ அப்ப 20 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம எங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் கமிஷன்ல நாம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். The state commission also has the jurisdiction to entertain appeals against orders of any district forum within the state. அதே சமயத்துல இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல நம்மளுக்கு ஃபேவரா வரல அப்படின்னா அப்பீல் பண்ணின்ற வரக்கூடிய கேஸையும் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா தீர்த்து வைக்கின்றார்கள். அதான் சொல்றாங்க. The next one is powers. So அவருடைய அதிகாரம் என்ன? So the following are the powers of the state commission. The state commission has also the power to call for the records and pass appropriate orders in any consumer dispute which is pending before or has been decided by any district forum within the state. So மாநில மன்றத்துல விசாரிக்கக்கூடிய புகார்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்வசம் விசாரணையில் உள்ள புகார்களை தொடர்பான ஆவணங்களை கேட்டு பெற்று சோ அதன் விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் இருக்கின்றது. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல சொல்லக்கூடியத அவங்க எல்லாத்தையும் டீடைல்ஸை கேட்டு ஸோ அதற்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரங்களானது இருக்கின்றது. டு ப்ரொடியூஸ் பிஃபோர் and allowed to be examined by an officer of any of these agencies such books of accounts, documents or commodities as may be required, and to keep such books, documents, etc. under the custody for the purpose of the act. அதே சமயத்துல கணக்கேடுகள், ஆவணங்கள் மற்றும் பொருட்கள் மாநில நுகர்வோர் தீர்ப்பாணையம் தந்தகம் வைத்துள்ள இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்டு வாங்கி இந்த ஆவணங்களுடைய குறை தீர்ப்பு முகாமில் பணிபுரியும் அலுவலர்கள் பார்வைக்காக அல்லது ஆய்வுக்கோ வழங்க அதிகாரம் இதற்கு இருக்கின்றது. To furnish such information that may be required for the purpose of the act to any officer so specified. So இந்த முகாமில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய சட்டத்தின் நோக்கத்திற்காக தேவைப்படுகின்ற தகவல்களை வழங்குகின்ற அதிகாரம் இந்த மன்றத்திற்கு உண்டு. Then appellate forum, so மேல்முறையீட்டு மன்றம். The state commission jurisdiction may be original, appellate or revision. The state commission may reverse or confirm the orders passed by the district forum. So மாநில நுகர்வோர் தீர்ப்பாய்வு மன்றம் பாத்தீங்க அப்படின்னா சோ தீர்ப்புகளை மாற்றியமைக்கவோ அல்லது கொடுத்த தீர்ப்பை
உறுதி செய்தோ ஆணை பிறப்பிக்க அதிகாரம் இருக்கிறது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல நம்ம ஜட்மெண்ட் சரியில்லைன்னா ஸ்டேட் கமிஷன் போறோம். அப்ப ஸ்டேட் கமிஷன்ல ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட் கரெக்ட் தான் அப்படின்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அல்லது அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஜட்மெண்ட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி மாற்றி அமைத்து சொல்லுவதற்கும் இவர்களுக்கு அதிகாரமானது இருக்கின்றது. Any person aggrieved by an order of the state commission may prefer an appeal to the national commission within 30 days from the date of such order. So the மாநில நுகர்வோர் தீர்ப்பாணையத்திலையும் சோ தனக்கு சாதகமாக தீர்ப்பு வரவில்லை என்றால் என்ன செய்யலாம் அப்படின்னா, சோ அந்த தீர்ப்பு அளிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள்ள வந்து மேல்முறையீடு செய்யலாம். சோ அப்ப அந்த மேல்முறையீடு எங்க செய்யணும் அப்படின்னா நேஷனல் கமிஷன்ல தான் செய்யணும். தேசிய நுகர்வோர் குறைதீர்வு மன்றத்துல நாம செய்யப்பட வேண்டும். அது இந்த ஜட்மெண்ட் வந்து 30 நாட்களுக்குள்ள நாம மேல்முறையீடு செய்யணும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் ஆர் நேஷனல் கமிஷன், தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம். The National Consumer Dispute Redressal Commission, India is a quasi-judicial commission in India which was set up in 1988 under the Consumer Protection Act of 1986. So, இந்த அமைப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழ் ஒரு பகுதி நீதிமன்றமாக 1988 ஏற்படுத்தப்பட்டது. It has head office is in New Delhi. So, இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில இருக்கு. The commission is headed by a serving or retired judge of the Supreme Court of India. So, இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் வந்து இதுல தலைவர்களாக இயங்கிக் கொள்ள முடியும், இயங்க முடியும். The National Consumer Dispute Redressal Commission is also called National Commission. இது தேசிய தீர்வாணையம் என்றும் இது அழைக்கப்படுகின்றது. The members, the National Consumer Dispute Redressal has been constituted by a notification. So, the தேசிய குறை தீர்ப்பு ஆணையம் அறிவிப்பின் மூலம் நிறுவப்பட்ட இவர் அமைப்புல வந்து the National Commission should have 5 members. So, அதுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 members தான். So, ஒரு பிரசிடென்ட் 2 மெம்பர் இதுல டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல ஸ்டேட் கமிஷன்ல. So, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கமிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 5 members. So, one should be from judiciary. So, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 உறுப்பினர்கள் இடம்பெறுகிறார்கள். அதுல ஒருவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதித்துறையை சார்ந்தவராக நீதித்துறையை சார்ந்தவராக இருக்கப்பட வேண்டும். Then jurisdiction. So, section 21 of the Consumer Protection Act 1986. So, அதுல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது மீத இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடியத ஒரு பெண் உறுப்பினர் கண்டிப்பாக இருக்கணும். மீத இருக்கக்கூடிய 4 பேர்ல ஒருத்தர் வந்து உமன் கேண்டிடேட்டா இருக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க. Then jurisdiction. Section 21 of the Consumer Protection Act 1986 describes the National Commission style of jurisdiction to entertain a complaint value more than 1 crore. So, அப்ப 20 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா எங்க பண்ணணும், நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல பண்ணணும். 20 லட்சத்துல இருந்து 1 கோடிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா எங்க பண்ணணும், ஸ்டேட் கமிஷன்ல பண்ணணும். 1 கோடிக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நம்ம எங்க பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் கமிஷன்ல பண்ணணும். So, அதான் சொல்றாங்க டு என்டர்டைன் எ கம்ப்ளைண்ட் நேஷனல் கமிஷன்ல தான் பண்ணணும். டு என்டர்டைன் எ கம்ப்ளைண்ட் வேல்யூ மோர் தேன் 1 crore. Then revise the orders of state commission. இப்போ ஸ்டேட் கமிஷன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டரை வந்து திருத்தி அமைப்பதற்கு இவர்களுக்கு அதிகாரம் உண்டு. Then to call for the records and pass appropriate orders from the state commission and district forum. அதே சமயத்துல மாவட்ட மன்றத்திலேயோ அல்லது மற்றும் மாநில தீர்ப்பாணையத்திடமிருந்து தேவையான ஆவணங்களை கேட்டு பெற்று அதன் அடிப்படையில் உரிய ஆணைகள் பிறப்பிப்பதற்கு இவர்களுக்கு அதிகாரமானது உண்டு. Then voluntary organization for consumer awareness. Voluntary organization for consumer awareness. So, இதுக்கப்புறம் அந்த பவர்ஸ் கொஞ்சம் இருக்கு. பவர்ஸ் அப்புறம் அப்பீல் ஃபோரம் இருக்கு, அது கொஞ்சம் பார்த்துக்கோ. Then voluntary organization for consumer awareness. Consumer is a broad label for any individual or household that use goods and services produced within the economy. Voluntary consumer organization refers to the organization formed voluntarily by the consumer to protect the rights and interests. So, நுகர்வோர் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய தன்னார்வ நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ பொருட்களை வாங்கி பயன்படுத்துகின்ற பொழுதோ அல்லது ஒரு தனிநபரோ அல்லது ஒரு குடும்பமோ என்ன இருக்கலாம் அப்படின்னா நுகர்வோராக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு தன்னார்வ நுகர்வோர் அமைப்பு என்பது நுகர்வோருடைய உரிமை மற்றும் நலனை பாதுகாத்திட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கின்றது. தென் அப்ஜெக்டிவ், இதனுடைய நோக்கங்கள் என்னவாக இருக்கின்றது அப்படின்னா, the Department of Consumer Affairs operate the Consumer Welfare Fund. The primary object of the Consumer Welfare Fund is the strengthen the consumer advocacy movement in India. So நுகர்வோர்ல விவகாரத்துறை மற்றும் அமைப்பை நுகர்வோர் நலநிதியை ஏற்படுத்தக்கூடிய அதை நிர்வகிக்கின்ற உரிமை இவர்களுக்கு இருக்கின்றது. A wide network of voluntary consumer organization is doing commendable work to raise awareness among the consumers. So இதனுடைய தலையான நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, நுகர்வோருடைய பாதுகாப்பு, நுகர்வோர் குறித்து விழிப்புணர்வை அகில இந்திய அளவுல பல்வேறு அமைப்புகளுடைய உதவியுடன் தன்னிலையை பெருக்கி வருகின்றது. Then to strengthen the consumer protection and welfare and to provide counseling, guidance and mediation services. So நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் நலனை வலுப்படுத்துவதற்காகவும் நுகர்வோரை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காகவும் இந்த துறைகளை தலையீடு செய்து அதற்கு தீர்ப்பது, அவர்களுடைய தலையீடு செய்து அவர்களை தீர்த்து வைப்பது. Then VCO support, that is voluntary consumer organization supported through CWF provides grants for diverse projects including comparative testing of products and services and dissemination of the findings. So தன்னார்வ நிறுவனம் அமைப்பு மற்றும் நுகர்வோர் நல நிதியிலிருந்து பொருட்கள் மற்றும் சேவைகளை தரத்தை ஆய்வு செய்கின்றதிலையும் அதனுடைய செயல் திட்டங்கள் மற்றும் நிதி உதவி செய்கின்றது. அதே சமயத்துல தரச்சோதனை குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வெளியீடு நுகர்வோருக்கு பலதரப்பட்ட பொருட்கள் குறித்துடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. Steps have to be taken to enhance transparency and to digitalize the government interface within the citizens. So இந்த தன்னார்வ அமைப்பு என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், அரசு குடிமக்களுடன் கொண்டுள்ள தொடர்பினை இணையதளம் மூலமாக வெளிப்படையாக அறிவித்தல், interface to the citizens. Then accelerating consumer awareness, that is educating the consumer. So educating the consumer, நுகர்வோருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, நுகர்வோர் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக செய்யறாங்க. The first priority of the consumer organization is to accelerate consumer awareness towards the right to accomplish this task. The following efforts are made. நுகர்வோர் தங்களுடைய உரிமைகளை அறிந்து கொள்வதற்காகவும் அவர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த அமைப்பானது தலையாய நோக்கமாக இருக்கின்றது. இந்த நோக்கத்திற்கு ஏதுவாக ஏற்படுத்தப்படக்கூடிய சில முயற்சிகளை இங்க மேற்கோள் காட்டப்படுகின்றது. To publish brochures, journals and monographs. நுகர்வோருடைய குறித்த இதழ்கள், ஆராய்ச்சி நூல்கள், பிரசுரங்கள், கையேடுகள், துண்டுச்சீட்டுகள் ஆகிய கட்டுரைகள் இவைகளை அச்சிட்டு வெளியிடப்படுகின்றது. To arrange conference, seminars and workshops. நுகர்வோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கருத்தரங்குகள், மாநாடுகள் மற்றும் ஒர்க்ஷாப் பட்டறைகள் நடத்துதல் செய்யப்படுகின்றன. To educate consumers to help themselves. நுகர்வோர் அவருடைய உரிமை குறித்து அறிவை புகட்டுவதற்காக இது நடத்தப்படுகின்றது. To provide special education to women about consumerism. பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய கல்வியை அவர்களுக்கு சரியான வழியில் புகட்டுதல். இதுவரைக்கும் இந்த கிளாஸ்ல பாக்குறோம். We can see in the next class. Thank you.